கால் போட்டாக்கறா முன்னாடி காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற கொஞ்சம் பின்னாடி வந்துடுங்க, அந்த வண்டியோட எடுப்போம் சார். இதுக்கு முன்னாடி 10 மாற்றுத்திறனாளிகளுக்கு இதே மாதிரி பெட்ரோல் ஸ்கூட்டர் பொண்ணு படிக்கிற பொண்ணுங்கிறதுனால கூடுதலா ஒரு மொத்தம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல மதிப்புள்ள அவங்களுடைய தொகுதி நிதியிலிருந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக செஞ்சிருக்காங்க. இதனால நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் துறையின் சார்பாக சாருக்கு ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியானது. ஐயாவுடைய திருக்கரங்களால் இது கொடுக்கறது மேலும் எங்களுக்கு மகிழ்ச்சி. பின்னாடி வந்து எடுங்க. கரெக்டா இருக்கு. நான் தலைவரா நலமா இருக்குங்களா? உள்ள இடத்துல நான் மீதி இடத்துல ஏத்துக்கிறேன். என்ன எடுக்க கூடாதுன்னா நீ பண்ணக்கூடாது. கரெக்டாக தானே அங்கே இருந்தாலும் அவன் கவர் பண்ணி எடுக்கிறது இதுதான் இருக்குல்ல, அதுதான் போகுது. நாடாளுமன்ற சரி பணம் வருதாப்பா உனக்கு? அவ்வளோ கிட்ட கிட்ட போய்க்கிற வண்டி ஃபுல்லாக எடு. ஹெல்மெட் தலையிட்டு கொடுங்க, மாட்டி விட்டு ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டணும். பாருங்க. நான் ஓப்பன் பண்ணுங்க. இந்த ஆங்கிள் ஒன்று இல்லை நம்ம செய்திக்கு இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ பரிந்துரை செய்கிற பயனாளிகளுக்கு உடனடியாக அதை செஞ்சு கொடுக்குற அதிகாரிகளுக்கு பார்த்து அவங்க புதிய ரிசப்ஷன் கொடுத்து பாதுகாப்பாக வண்டியை பாப்பா படிக்கலாம். நீங்க அதிகாரிகள் வந்து இங்க முன்னாடி வண்டி தர மாதிரி பாருங்க. நம்ம போட்டது வாங்க. வரேங்கண்ணா. கொடுத்துறேன். PW கெஸ்ட் ஹவுஸ் குப்பை போனேன். PW கெஸ்ட் ஹவுஸ்
தோழர்களுக்கும் சொல்வதற்காக வந்திருக்கின்ற நமது பாராளுமன்ற தலைவர் விருது சிறந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களே, அனைத்து கட்சி கூட்டணி கட்சியுடைய அனைத்து கட்சியுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த 2 பாராளுமன்ற தேர்தலை ஊக்கத்தோடும் ஆக்கத்தோடும் இரவென்றும் பகலென்றும் பாராமல் நமது மாவட்ட கழக பொருளாளர் அனைத்து கட்சி தோழர்களையும் உசுப்பேற்றி வெற்றி பெற செய்த மாவட்ட கழக பொருளாளர் அவர்களையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்புமிகு காட்டுப்பாடி சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் சுந்தரத்திரன் அவர்கள் வாழ்த்துரை வருவார்கள். இந்த வெற்றியை சாத்தியப்படுத்திய இந்த களத்தின் மைய நாயகர் மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர், இந்த மண்ணின் பாதுகாவலர், நல்லிணக்க நாயகர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்விலே தமிழ் சமூகத்தின் ஏற்பை பெற்று காலம் மாறியிருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில 3வது முறையாக வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிற தமிழ் சமூகத்தின் மனசாட்சி எழுச்சி பெற்ற மரியாதைக்குரிய தலைவர் திருமாவளவன், இந்த மாபெரும் வெற்றியை சாத்தியப்படுத்துகிற களத்தில் பேரறிஞர் அண்ணா வகுத்து தந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கிற 3 சொல்லுக்கும் இலக்கணமாக களத்தில் பணியாற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர், சேர்மன், எங்கள் இதயம் நிறைந்த இடவை எதிர்வர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற அனைத்து திமுகவுடைய ஒன்றிய செயலாளர்களின் சார்பிலே இங்கே உரையாற்றி வந்திருக்கிற மரியாதைக்குரிய மூத்த தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் முத்துசாமி அவர்கள், காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர், அமைதியின் வடிவம், கல்வியாளர், கல்வி தந்தை, மரியாதைக்குரிய அண்ணன் என்.வி. செந்தில்நாதன் அவர்கள், சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், உடற்பகுதியில் இருக்கிற பிரகாஷ் உள்ளிட்ட அனைத்து தோழர்களின் அடையாளமாக இங்கே அமர்ந்திருக்கிற சகோதரர் மாதவன் அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் துரை அவர்களை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், உயர்ந்த உள்ளம் கொண்டவர், உருவத்திலும் உயர்ந்த தோற்றத்தோடு நம்மை வழிநடத்தக்கூடிய அண்ணன் குணசேகரன் அவர்களை, மரியாதைக்குரிய அண்ணன் எம்எஸ்கே என்று அழைக்கப்படுகிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான அண்ணன் அவர்களை, தலைமை நிலைய செயலாளர், சமூக நல்லிணக்கத்தையே தனது வாழ்வு மூச்சாக கொண்டிருக்கிற இளம்பெயல் புரட்சி பெயர் அண்ணன்
வேல்முருகன் அவர்களது தலைமையேற்று களமாடிக் கொண்டிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் கண்ணன் கண்ணன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர், லால்பேட்டை பேரூராட்சி மன்ற தலைவர், மரியாதைக்குரிய சகோதரர் முகமது ஆரிஸ் அவர்களே, மக்கள் நீதி மையத்தினுடைய மாவட்ட தலைவர் அன்பு இளவர் தங்க விக்ரம் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் முகமது ஜாகிர் அவர்களே, மூவேந்தர் முன்னேற்ற கழகம் பொறுப்பாளர் அன்பு இளவர் இளையராஜா அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய மூத்த பொறுப்பாளர் மரியாதைக்குரிய பெரியார் தாஸ் அவர்களே, இந்த அவையில் அமர்ந்திருக்கிற சான்றோர் அவர்களே, விடுதலை சிறுத்தைகளின் நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் சூகா விடுதலை செயலர் அவர்களே, முதன்மை செயலாளர் எங்களை எல்லாம் வழிநடத்திய அன்பு சகோதரர் ஏசி தாவரஸ் அவர்களே, அன்பு இளவல் மணவாளன் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே, வருகை இருக்கிற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனம் நிறைந்து நெஞ்சம் நிறைந்து நன்றி பெருக்கால் கண்ணீர் மல்க உங்கள் அனைவரின் காலடிகளையும் கொண்டு என்னுடைய நன்றியை நான் பதிவு செய்து கொள்கிறேன். ஒவ்வொரு களத்தையும் மிக கவனமாக வழிநடத்திய 100 விழுக்காடு அப்பழுக்கில்லாத புனிதமான இந்த வார்த்தையை தான் நான் பயன்படுத்த வேண்டும். அப்படி ஒரு புனிதமான உணர்வோடு அந்த புனிதமான தோழமையோடு நம்முடைய அமைச்சர்கள் நம்மை வழிநடத்தினார். எல்லோரும் இணைந்து பணியாற்றினோம், ஈகோ இல்லாமல் பணியாற்றினோம். உங்கள் எல்லோரையும் நேரில் சந்தித்து ஒவ்வொருவரையும் சந்தித்து வேட்பாளர் முறையில பார்த்து சொல்லுகிற அவகாசம் இல்லாமல் போனாலும் கூட இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில மாண்புமை முதல்வர் சொன்னதை போல 40க்கு 40ஐயும் வெல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் பணியாற்றினோம். தேர்தல் அறிவிப்பு வந்தவுடனேயே பல மூத்த நண்பர்கள் சிதம்பரம் தொகுதியா மீண்டுமா கடந்த முறை ஒரு 2000-3000 வாக்கு வித்தியாசத்திலே இழுபறியிலே தானே இருந்தீர்கள், வேண்டாம் தொகுதி மாறுங்கள் என்று சொன்னபோது வெற்றியோ தோல்வியோ என்னுடைய மக்களோடு தான் அதை பகிர்ந்து கொள்வேன் என்று உறுதியாக முடிவெடுத்தார் எழுதி தந்த மரியாதைக்குரிய பெருமா. இந்த தகவலை முதல் முறையாக கலந்து பேசி இறுதி முடிவெடுக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறவர் மாவட்ட கழக செயலாளராக அமைச்சராக இருக்கிற வெளியிடக்கூடிய மரியாதைக்குரிய தேவி அவர்கள். அவரிடத்திலே முதல் தகவலை என்று சொன்னபோது அவர் எடுத்த முதல் வார்த்தை 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறீங்க. அவர் சொன்ன வார்த்தை எங்களை போலாம் ஒரு இலக்கிய நயமா அவர்களே இவர்களே அப்படிலாம் அவர் அந்த சொல் செயலின் விடும். அந்த உணர்வோடு 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும்னு சொன்னாரு. அப்படியே சொல்லி அதே போலவே இந்த காலத்துல 3000 ஓட்டுக்கு நம்ம இழுபறியா இந்த கடந்த காலத்தை அப்படியே மாற்றி 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சிருக்காங்க. நன்றி சொல்றது யாரும் பேசக்கூடாது, வேற யாரும் பேச வேண்டாம். நான் பேசுறேன்னு சொல்லிட்டு நீங்க போய் உட்காருங்கண்டா என்ன அனுப்பாரு. ஏன் நான் சொல்றது கரெக்ட் தான். நன்றி சொல்றது நான் யாரு பேரை விடுறது யார் பேரை சொல்றது அப்படிங்கிற பிரச்சனை வரும். எல்லாருடைய பேரையும் சொல்லணும், மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு. அப்ப அந்த நன்றியை எதிர்காலத்துல செயல்படுத்துங்க அப்படின்னு தான் எங்க பாட்டி அண்ணனுடைய கல்யாணத்துல அவங்க வீட்டு கல்யாணத்துல பேசும்போது அண்ணா சொன்னாங்க, உங்களுக்கும் அந்த இதை வெளிப்படுத்த வேண்டிய கடமை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக சொல்ல விரும்புகிறேன், எழுச்சி தமிழருடைய வளர்ப்பாக சொல்ல விரும்புகிறேன். உயிர் உள்ளவரை இந்த நன்றியை மறக்க மாட்டோம். நிச்சயமாக ஒரு சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில சமூக நீதிக்கான பாதையில உங்களோடு இணைந்து நிற்போம் என அத்தனை தோழமை கட்சிகளுக்கும் என்னுடைய அன்பை நன்றியை பகிர்ந்து கொண்டு எல்லோருக்கும் நான் மன்னிப்பும் கேட்கிறேன். யாரையாவது நான் பேர் சொல்லாமல் இருக்கலாம், உரிய மரியாதை கொடுக்காமல் இருக்கலாம், அந்த நேரத்தில் அவசரத்தில் சரியா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கண்ணியத்தை அந்த ஒரு அவசர சூழல் காரணமா அது ஒரு மிஸ் ஆயிருக்கலாம். அப்படி செஞ்சிருந்தா அது சிறு பிள்ளைகள் இப்ப தேர்தல் களத்துல அவங்க கொஞ்சம் மெச்சூர்டா இல்லை, அனுபவமா இல்லை, அதனால அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு பொறுத்து கொள்ளணும். மற்றபடி என்னுடைய இதயம் நிறைந்த நன்றியை, மனம் நிறைந்த நன்றியை நான் காடியை இருக்கிறேன். எல்லாரும் பேசணும், எல்லா தோழமை கட்சியும் பேசணுங்கிறது தலைவர் இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி மட்டுமே ஒரு நிகழ்ச்சியில் தொடர்ந்து
நிச்சயமாக தலைவர் வருவார். அது அது வந்து அது எதனாலன்னா கடந்த முறை அந்த அவசியம் இருந்தது, வரும்போதே பைக்ல அந்த முறை அப்படி இருக்காது. அதனால ஒவ்வொரு முறை வருகிற போதும் நம்ம எல்லா தலைவரும் பேசுவோம். நம்முடைய மேடையில் இருக்கிற ஒட்டுமொத்த தலைவர்களுடைய ஒரு மனசாட்சியாய் நம்மை வெளியெடுத்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர்கள் நிறைவாக நம்மிடத்திலே பேச வேண்டும் என்பது எல்லாருடைய அவா. அந்த அடிப்படையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை மீண்டும் மீண்டும் காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு ஆடையை பொருத்தி தன்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை. அடுத்ததாக இந்த நன்றி அறிவிப்பு அமைச்சர் அவர்கள் இப்படி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு ஆடையை பொருத்துகிறார். அனைவருக்கும் நன்றிகளோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சைடு நிகழ்ச்சி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் போன கூட்டத்தில் வந்து வேட்பாளர் சொன்னோம். இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கீகாரத்தை வழங்கிய நம்முடைய வாக்காளர்களுக்கும் அந்த வாக்கினை பெறுவதற்கு உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு அவருடைய பொறுப்பான நன்றி கலந்த வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு உழைத்த நிர்வாகிகளுக்கும் நம்முடைய கூட்டணி கட்சியுடைய தோழர்களுக்கும் தலைவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அனைத்து கட்சியுடைய ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர்கள், உள்ளாட்சி அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கிடைக்கிற தோழர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா பேர சொன்னால் அவங்க பேர் சொல்லுவாங்க. அதனால் அனைத்து அமைப்புகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாய அமைப்புகளுக்கும் நான் நன்றியை சொல்லியிருக்கிறேன். ஆக ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை வந்து ஒரு நான் தான் சொன்னேன் கேட்டா 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் நம்முடைய அது எப்படி சொன்னது படிச்சு. ஏன்னா நம்ம தோழர்களுடைய நம்முடைய மக்களுடைய முதலமைச்சருடைய சாதனை மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிற சாதனை. அதுதான் மாதம் 1000 கொடுக்கிறது. இங்கே கேட்டால் கேட்பதற்கு முன்பாகவே கொடுக்கின்றவர் நம்முடைய விவசாயிகள்லாம் இருந்தால் எப்போ பார்த்தாலும் 10 வருஷம் போராட்டம். இப்போ அவங்களுக்கே வேலை இல்லாமல் நாங்கள் இங்கே ஆட்சியை நடத்தி கொடுக்கிறாங்க. விவசாய சங்கம் நடத்துறவங்களுக்கு வேலை இல்லை. ஏதாச்சும் பண்ணுறதுக்கு ரெடியே இல்லாமல் ஆட்சியை புரிந்த காலத்தால் அந்த சாதனைகள் நமக்கு வாக்காக மாறும் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை எடுத்துக்காட்டுகிற வகையில் நம்முடைய தலைவர் திருமாவளவன் நான் சொன்னேன், நமக்கு அவர் தான் பாதுகாவலர். அப்படியே 2 வருஷமும் உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் அவர் என்னைக்கு நம்முடைய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில அடியெடுத்து வைத்தாரோ, நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனாரோ, அதனாலதான் இப்போ காட்டுமன்னாக்கு பகுதியாக இருந்தாலும் சரி, சிதம்பரம் பகுதியாக இருந்தாலும் சரி, டெவலப்மெண்ட் எல்லாம் முன்னேற்றம் ஒரு அளவுக்கு முன்னேற்றம் வருவதற்காக
பொருளாதார முன்னேற்றம் தான் இந்த வர்த்தக சங்கத்தோட சொன்னேன். ஆக இப்போ எப்படி நிம்மதி இல்லாமல் காட்டுமலை பண்ணினாலும் ஒரு 20 வருஷம் கூட கிடையவே கிடையாது. எல்லாம் சுமக்கிட்டு போட்டாங்க, சும்மா இந்த போட்டாங்க, சும்மா இருக்கும். டெக்கரேஷன் லைட்லாம் கிடையாது. இப்போ எல்லாம் ஜொலிக்குதுமா, ஜொலிக்குதுன்னா அதற்கு ஒரு வளர்ச்சி. அது ஒரு பொருளாதாரத்துக்கு, ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு ஒரு அடையாளமாக வர்த்தகங்கள். ஆக அந்த அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த அவர் அடியெடுத்து வைத்திருந்த காலத்தில் அவர் வரல இதுதான் சொல்றான். அந்த அவரை நாம இப்படி நிம்மதியா போறோம்னா அதை சொல்றவனா சொன்னா அதை நான் சொல்லி சொன்னேன். அப்புறம் மக்களுக்கு அவர் வரல. வந்த அவருக்கு என்ன சார்னா வந்தா சும்மா விடலாம். 3 பைக் எடுத்துக்கலாம், விசாரிக்கலாம், காசு சொன்னா அதே அவருக்கு முகம் சுழிக்க கூடாது. மற்ற மக்களுக்கு மற்ற சமுதாய மக்கள்லாம் அவர் முகம் சுழிக்க கூடாதுங்கிறதுக்காக அவர் தன்னை சுருக்கி கொண்டு வர அப்புறம் என்ன சொல்லுவான், ஏன்னா இப்படி வராது அப்படின்னு இதே வாய் சொல்லுவான். இதே வாய் சொல்லுவான். ஏன்னா இது அடிக்கடி வராது சட்டம் போடுறான் பிரச்சனை பண்றான்னு சொல்லிட்டு இதே வாய் சொல்லுவோம். இந்த சொல்ற வாய் அதை சொல்லுவோம். நமக்கு நமக்கு கொள்கை நாம் நாம நிம்மதியாக இருக்க வேண்டும். வளர்ந்து அவருக்கு ஏதாவது பிரச்சனை உடனே அவரை தெரிவிச்சா உடனே அதுக்கு சிந்தனை சொல்வார், அங்கே சொல்வார், பாவம் சொல்ல எந்த பிரச்சனை இல்லாமல் வழக்குகள் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அமைதி அவர் தேவை என்பதை நாம் வலியுறுத்தி மக்கள் புரிந்து கொண்டார்கள். அவர் ஆக அந்த நல்ல பிரச்சனை அவர் பாவம் எவ்வளோ கல்யாணம் 2 கல்யாணம் 3 கல்யாணம் சமுதாயத்தை முன்னேற்றம் சொல்லிட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையை மெழுகுவத்தி போல மெழுகுவத்தி எப்படி தன்னை அழைத்துக் கொண்டு வெளித்த மற்றவர்கள் வெளிச்சத்தை வெளிச்சத்தில் தருகிறது. அதே போல அவர் தன்னுடைய வாழ்நாளை இந்த அவன் குடும்பம் இருக்காங்க தனியா நடக்காது. அது உங்களுக்காக ஒரு தியாகம். ஆனால் அதனால அவர்களெல்லாம் ரொம்ப நாளாக கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு மதிப்பு மரியாதை நலன் அவர் நண்பராக தலைவராக இருக்கின்றது. ஆக அத்தகைய ஒரு இணக்கம் நமது பகுதியில் இருந்து இருக்கிறது. அந்த இணக்கத்தினுடைய வெற்றி 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் கூடுதலாக பெற்று கடந்த தேர்தல் ஒரு திருநான வெற்றி. அதை விட இப்போ ஒரு திருநான வெற்றி. ஏன்னா 1 லட்சம் வந்து ஒரு 10 லட்சம் அப்படி 3000 ஓட்டு ஒரு டென்ஷன் உலக வைக்க போய் 4 மணி என்ன ஃபோன் பண்ணிட்டே இந்த போன எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் மறந்து இந்த ரீடிங் வர ரிப்போர்ட் சர்வே ரிப்போர்ட்டில் ரீடிங் வர ரிப்போர்ட் இருந்திருக்கு. அலட்சியம் இல்லை, கொஞ்சம் மிரட்டிட்டு நான் போய் நேற்றே போனோம்னா கடலூரும் இதுவும் இந்த ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் வந்து இவ்வளோ வாக்குகள் வரும் பர்சன்டேஜ் வாக்குகள் இது கடலூருக்கு வந்து 49% போட்டு வாக்கு போடும். இது 51 அவருக்கு சொல்லிட்டு அவர்கிட்டே சொல்லணும் சர்வே ரிப்போர்ட் இருக்கு. அதனால் இப்போ அந்த ரிப்போர்ட் அதெல்லாம் எனக்கு தருமபுரிக்கு நாங்கள் போய் கான்செப்ட் பண்ணோம். ஆக இந்த தோழர்கள் நீங்கள் வெளிச்சத்திலேயே நமக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்கீங்க. எல்லாம் இங்கே வெளிச்சத்தில் வந்து டிவியில் எடுத்துட்டு நம்ம ஓட்டு கேட்குற முறையை பார்த்துட்டு தர்மபுரியில் உள்ள தோழர்கள் நல்ல ஆழமாக செலவழிச்சினாங்க. அதனால் 40 வாக்குறுதி பெற்று இந்த நிலவுடைய தர்மபுரியிலே வெற்றி பெற்றிருக்கின்றோம். அதான் மாவட்ட வெற்றி. அதான் நம்முடைய தோழர்கள்லாம் நம்முடைய நிறுவனம். ஆனால் எங்கே இருந்தாலும் இப்போ எங்கள் ஒன்றிய செயலாளர் பாவம் அல்லாதான் நிம்மதியாக இருக்காங்க. நிம்மதியாக இருக்காங்க. இன்னும் சில பேர் ஏசிட்டு தான் அவன் எனக்கு குற்றத்தை கண்டுபிடிக்கணும். ஏசாம இருந்தால் அவன் சொல்லணும். அதை ஏசிக்கிட்டே இருப்பான், கொத்திக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் ஏசிக்கிட்டே உட்காந்துருப்போம். ஆக இந்த இடம் வந்து கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஆக இந்த அளவுக்கு ஒரு மரியாதை சொல்ல போனால் நமக்கு ஒரு மரியாதை இப்போ வந்து சிதம்பரமும் வெற்றி பெற்று இங்கே இதோட வேலை தெரியும். தமிழ்நாடு பூரா இப்போ வந்து என்ன சொன்னோம்னா அந்த அலுவலகம் வந்தாலும் தலைமை தலைமை அறிவாலயம் வந்தாலும்
வெற்றி பாராட்டக்கூடிய வெற்றியாக சிதம்பரம் தொகுதியிலே வெற்றி பெற்றிருந்தார். பழைய பார்த்தாங்க 3000 ஓட்டை அது தோற்றாருங்க இப்ப வெற்றி பெறுவாங்க ஒரு சந்தேகம் வெளியில உள்ளவர்களுக்கு. ஆனா இப்ப எங்களுக்கு தெரியும் எல்லாம் வெற்றியும் தெரியும் வெற்றி அடிச்சு ஒரு ஆச்சரியம். இப்ப 50 வாக்கு கூடுதலாக பெற வேண்டும் சொல்லி அதே போல 50 வாக்குகள் கூடப்பட்டிருக்கிறது. சிதம்பரத்தில் 32,000 வாக்குகள் கூடுதல் பெற்ற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய பொறுப்பாளரும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து நல்ல இணக்கமான தலைவர் நமக்கு நம்முடைய தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று நம்ம இங்கே வளர்ந்திருக்கிறார்கள். போன கூட்டத்தில் வேட்பாளராக இருந்து 3 முறை அது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே அவர் வெற்றி பெற்றிருக்கார். அவர் அந்த கூட்டணிக்கு போது அது வாய்ப்பு இருந்தார். அந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த கூட்டணி வரும் 3 முறை அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பெற்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இணைந்து என்ன சொல்ல போனா அவர் ஜீவித்தாங்க. அதிமுக விலை சீட்டு திமுக உறுப்பினர் இளைஞர் மாணவர் கழகத்துக்கு மாணவர்கள் அதே போல பாவாசு கூட வார்டு செயலாளர் பாவாசு வார்டு இளைஞர் செயலாளர் திமுக எல்லாம் திமுக தான் ஆட்சி. இப்போதே ஒரு இயக்கம் இப்போ அதனாலதான் அவர் கலைஞர்கிட்ட அவர் இயக்கம் சொன்னா கலைஞர் அவர் மீது ரொம்ப பாசம். அவர் அந்த அளவுக்கு அவங்க இணக்கமாக இன்னும் அவர் மீது ஒரு இணக்கம். அது அதே போல இந்த தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா ஈசிக்கே அங்கீகாரம் பெற்றது. அதுக்கு நம்முடைய மாவட்டம் உறுதியானது. அதுக்கு ஆரம்பத்திலே இன்னும் சொன்னாங்க பானையை கண்டுபிடிச்சதுல எனக்கும் பானையை சேஷம் பண்ணும்போது பாதியா சென்னையில வீட்டில் அப்பார்ட்மெண்ட் தங்கியிருந்தது. இப்போ வந்தா இப்போ சின்னத்துக்கு என்ன குறைப்பிட்டாங்க. அப்போது சின்னத்துக்கு கிடைக்கக்கூடிய சின்னம் கிடைக்கல, அந்த ஸ்டாருக்கு கிடைக்கல. என்ன செய்யறதுன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் சின்னத்துக்கெல்லாம் வளரலாம் போது டேபிள் சேர் இருந்தாங்க. நாற்காலி அது பணம் வர்றதுக்கு ஈஸி இல்லை, கஷ்டம். இது இப்போ பானைன்னா இது பானை அப்போ வெய்ய நேரம் அப்பமா பானை தெரிஞ்சா பானை தண்ணி நல்லா எல்லா வீட்டிலும் 90% வீட்டில் பானை இருக்கும். குளிர் பானை மண்பானை நல்லா கையாளாது. அது உழைப்பாளர் உழவுகள் சின்னமாக பானை ஆக இந்த பானை எளிதாக பெரும்பாலும் கியூ ரவுண்டு போட்டு போகலாம். அதனால அது இப்போ அது புண்ணியக்கூடாது. இதுதான் பெஸ்ட், இதுதான் வேணும் சொன்னது. அது ஓகேன்னு சொல்லி அது அங்கீகாரத்துக்கு இப்போ பானை நிரந்தரமாக இந்த கட்சிகள் மக்கள் பானை. ஆக இந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை அவருக்கே இங்கே சந்தேகம் நான் சொல்லக்கூடாது. சந்தேகம் சிந்தனை எல்லாம் வரிமுறை எல்லாம் எல்லாருக்கும் வேலை பார்த்தீங்க. நான் தான் சொல்லுவேன். ஏன்னா உண்மை நம்முடைய தோழர்கள் எல்லாம் இந்த பகுதி மக்கள் விஜயபுரிக்கு தான் வெற்றி வெற்றி விட்டாச்சு. அதை காப்பாற்றி இருக்கோம். ஆக நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நம்முடைய வாழ்த்து தலைவர் திருமாவளவுக்கு நம்ம வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றா அவர் அப்போது எனக்கு அந்த மலை ஹெல்த் மிஸ் ஆகும்போது அப்போ கூட்டணி மாறி, அப்போ கூட்டணி வேற, அவங்க கூட்டணி வேற இருந்தாலும் எனக்கு உறுதிப்பாடையில் அவர்கள் அப்போது சப்போர்ட் செய்த
பெருமாவது சொல்லி சொல்லி அதை வந்து அந்த ஃபுல்லாக அங்கே எவ்வளோ தோழர்கள் அங்கே ஆதரவு எடுத்தால் சொச்ச ஓட்டில் 2000 ஓட்டில் தான் ஜெயிச்சாங்க. அப்போ என்ன தான் இப்போ என் கூட நான் ரகசியத்தில் பேசிட்டு இப்படி பாரியா அப்படி பாரியா ஸ்கெட்ச் போட்டு கடைசி வாரத்தில் பார்த்தா கூட்டணி மாறி அது என்னென்ன சொல்லி இந்த ஸ்கெட்சு போட்டு இப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டோம்னா அதை அவர் ஃபாலோ பண்ணிட்டார் அவங்களோட சேனல். ஆக அப்போது நம்முடைய மறைமுகமாக ஆதரவு அளித்த காரணத்தால் அங்கே வெற்றி பெற வாய்ப்பு. அதற்கு நாங்கள் எப்போது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவுக்கு ஆதரவு கட்சியை தந்த நம்முடைய அனைத்து கட்சி தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தோழர் இதுவாய் நன்றி. பெருமதிப்பிற்குரிய அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாவட்ட செயலாளர் திரு என்.வி. செந்தில்நாதன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் திரு மாதவன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தோழர் துரை அவர்களே, மதிமுக மாவட்ட கழக செயலாளர் திரு ஏ.என். குணசேகரன் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் கண்ணன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் முகமது ஆரிஸ் அவர்களே, மக்கள் நீதி மையத்தின் மாவட்ட தலைவர் திரு தங்க விக்ரம் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் முகமது ஜாகீர் அவர்களே, முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி செயலாளர் இளையராஜா அவர்களே, திராவிடர் கழகத்தின் மாவட்ட தலைவர் திரு பெரியார்தாசன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாவட்ட தலைவர் திரு அப்துல் ரஹ்மான் அவர்களே, மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு ஆ. முத்துசாமி அவர்களே, கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாண்டியன் அவர்களே, மாவட்ட கழக பொருளாளர் அண்ணன் எம்.ஆர்.கே. அவர்களின் அடுத்த அரசியல் வாரிசாக களத்தில் அவர்களே, கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாண்டியன் அவர்களே, பேரூர் நகர செயலாளர் கணேசமூர்த்தி அவர்களே, காங்கிரஸ் கட்சியின் ஒன்றிய செயலாளர் கிழக்கு கண்ணன் அவர்களே, மேற்கு சங்கர் அவர்களே, நகர தலைவர் அன்பர் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு பொறுப்பாளர் தோழர் பிரகாஷ் அவர்களே, வட்ட செயலாளர் தேன்மொழி அவர்களே, நகர அமைப்பாளர் மணிகண்டன் அவர்களே, சிபிஐ வட்ட செயலாளர் முருகவேல் அவர்களே, நகர செயலாளர் ரவி அவர்களே, மதிமுக ஒன்றிய செயலாளர் கிழக்கு பிரகாஷ் அவர்களே, மேற்கு சிவக்குமார் அவர்களே, பேரூர் கழக செயலாளர் செந்தில் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட செயலாளர் சேரலாதன் அவர்களே, மாவட்ட தலைவர் ஆலவந்தார் அவர்களே, நகர செயலாளர் ஜோதிவேல் அவர்களே, மாமகவினுடைய ஒன்றிய செயலாளர் அன்பர் அவர்களே, நகர தலைவர் முகமது பாஷா அவர்களே, மக்கள் நீதி மையத்தின் தெற்கு ஒன்றிய செயலாளர் கதிர்காமன் அவர்களே, வடக்கு ஒன்றிய செயலாளர் அப்துல் அஜீஸ் அவர்களே, நகர செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியின் நகர செயலாளர் முகமது யூனுஸ் அவர்களே, ஒன்றிய செயலாளர் காசிம் அவர்களே, முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர் கண்ணன் அவர்களே, நகர செயலாளர் கணேஷ் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருமுட்டம் பகுதியைச் சார்ந்த ஒன்றிய கழக செயலாளர் தங்க ஆனந்தன் அவர்களே,
ஒன்றிய செயலாளர் KR கோவிந்தராஜ் அவர்களே, நகர செயலாளர் செல்வகுமார் அவர்களே, காங்கிரஸ் மேற்கு வட்டார தலைவர் எசனூர் வீரப்பன், கிழக்கு வட்டார தலைவர் ஹரிகிருஷ்ணன், தெற்கு வட்டார தலைவர் வைத்தியநாதசாமி, நகர தலைவர் ராஜேந்திரன் ஆகிய தோழர்கள், CPM வட்ட செயலாளர் வெற்றி வீரன், நகர செயலாளர் ஆதிமூலம், வட்டக்குழு பொறுப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, பாண்டுரங்கன், தினேஷ் பாபு, CPI வட்ட செயலாளர் சுப்பிரமணியன், நகர செயலாளர் குச்சிமுத்து, திருமுட்டம் ஒன்றிய மேற்கு ஒன்றிய செயலாளர் மதிமுக குமார், கிழக்கு ஒன்றிய செயலாளர் பன்னீர், நகர செயலாளர் ஜவஹர், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நகர தலைவர் குப்புசாமி, ஒன்றிய தலைவர் மனோகரன், மாவட்ட பொறுப்பாளர் ராஜேந்திரன், ஒன்றிய செயலாளர் ஆண்டவர் செல்வம், மக்கள் நீதி மையத்தின் ஒன்றிய செயலாளர் முருகானந்தம் அவர்களை ஆகிய தோழர்களை, குமராட்சி ஒன்றியத்தை சார்ந்த திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் R. கோவிந்தசுவாமி, தெற்கு ஒன்றிய செயலாளர் சோழன், மேற்கு ஒன்றிய செயலாளர் நடராஜன், மைய ஒன்றிய செயலாளர் அன்பர் லால்பேட்டை அன்பர் ஆகிய தோழர்களை, காங்கிரஸ் கிழக்கு வட்டார தலைவர் பகத்சிங், மேற்கு வட்டார தலைவர் திருவரசமூர்த்தி, லால்பேட்டை நகர செயலாளர் இதயத்துல்லா, மார்க்சிஸ்ட் வட்டக்குழு பொறுப்பாளர் மனோகரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வட்டக்குழு பொறுப்பாளர் காந்திதாஸ், மதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜாராமன், மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனிராஜன், மனிதநேய மக்கள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் முகமது சிபிலி மற்றும் காட்டுமன்னார் கோயில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வட்ட செயலாளர் முருகவேல், வட்டக்குழு சிதம்பரம், கிளை செயலாளர் சேதுராமன், வட்டக்குழுவை சார்ந்த இளங்கோவன், திருமுட்டம் பகுதியை சார்ந்த சுந்தரலிங்கம், விநாயகமூர்த்தி, பிச்சமுத்து ஆகிய தோழர்களை, காட்டுமன்னார் கோயில் பேரூர் நிர்வாகிகள், அவைத்தலைவர் அறிவழகன், செயலாளர் சோ கணேசமூர்த்தி, துணை செயலாளர் சுப்பிரமணியன், துணை செயலாளர் சமத்துவம், துணை செயலாளர் சோ லதா, பொருளாளர் மணிமாறன், மாவட்ட பிரதிநிதி செந்தில்குமார், மாவட்ட பிரதிநிதி ராமலிங்கம், ஒன்றிய பிரதிநிதி அசோக்குமார், கடலூர் DKP சேகர், ஒன்றிய பிரதிநிதி வே அசோகன், ஆர் கிருஷ்ணமூர்த்தி, மு முஸ்தபா கான், சோ வெங்கடேசன், செயற்குழு உறுப்பினர்கள் ராஜசேகர், ஜெயராமன், ராமமூர்த்தி, குமார், தாமோதர கண்ணன், பெரியார் செல்வம் ஆகிய தோழர்களே, காங்கிரஸ் பேரூராட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் குமராட்சி ரங்கநாதன் அவர்களே, நெடும்பூர் அழகராஜன் அவர்களே, தெம்மூர் செல்வம் அவர்களே, கண்ணையன் விளத்தூர் கண்ணையன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள், கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, மாவட்ட செயலாளர் LK மணவாளன் அவர்களே, மண்டல பொறுப்பாளர்கள் தேவ அருள் பிரகாசம், தாமூர் மீயவன், முல்லை வளவன், மோகன்குமார், வாக்கா செல்லப்பன், வழக்குரைஞர் நாகை சாதி, கௌதமன் கோபு ஆகிய தோழர்களே, மற்றும் மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார், அக்ரி பசுமை வளவன், துறை ராஜலட்சுமி, கங்கை முருகன், சக்திவேல் ராமணன், வெற்றிவேந்தன், பொன் காமராஜ், ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் ராமலிங்கம், காசிநாதன், ரவி, தென்னவன், பகலவன், கு நாகராஜ், கா திருநாவுக்கரசு, குப்புசாமி, பேரூராட்சி கவுன்சிலர்கள் பன்னீர்செல்வம், ஆக்கடரசு, சிறுகாட்டூர் ரவி உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களை, CPM தோழர்கள் எஸ். பிரகாஷ், தேன்மொழி, மகாலிங்கம், இளங்கோவன், சிங்காரவேலு, புகழேந்தி, பொன்னம்பலம், ஜாகிர் உசேன், ஷாது அமித், என் மணிகண்டன், விமலக்கண்ணன், டைஃபி மணிகண்டன், ஆர்ஏ ஆகாஷ், நாகப்பன், மனோகரன், ஜெயக்குமார், மணிவண்ணன், காட்டுமன்னார்குடி நகரக்குழுவை சார்ந்த குஷ்மான்,
உஸ்மான், நீலமேகன், காலமுருகன் ஆகிய தோழர்களை காட்டுமன்னார் கோயில் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆ. முத்துசாமி, அவைத்தலைவர் கருணாநிதி, பொருளாளர் சண்முகம், ஒன்றிய துணை செயலாளர்கள் பாஸ்கர், பாலமணிகண்டன், உஷா, மாவட்ட பிரதிநிதிகள் கல்யாணசுந்தரம், ராஜேந்திரன், பழனிராஜன், கிழக்கு ஒன்றிய அவைத்தலைவர் சின்னப்பா, பொருளாளர் ஜெயபாண்டியன், ஒன்றிய துணை செயலாளர்கள் நிசார் அகமது, சிவகுமார், கோமதி சிவதாஸ், மாவட்ட பிரதிநிதிகள் உத்தராபதி, செந்தில்குமார், கதிர்வேல் ஆகிய தோழர்கள், மதிமுகவின் மாவட்ட கவுன்சிலர் MS கந்தசாமி அவர்களே, மாவட்ட பொருளாளர் செந்தில்குமார் அவர்களே, துணை செயலாளர் அருள்மணி, பொதுக்குழு உறுப்பினர் சாமி அண்ணாதுரை, விவசாயிகளை சார்ந்த பீமா ராமமூர்த்தி, ஒன்றிய செயலாளர்கள் குமார், பிரகாஷ், சிவகுமார், பழனிராஜன், பந்தன், செந்தில் ஆகிய முன்னணி மதிமுக நிர்வாகிகளே, குமராட்சி தெற்கு ஒன்றியத்தை சார்ந்த மா. சோழன், அவைத்தலைவர் செல்வகாந்தம், ஒன்றிய துணை செயலாளர் சகாதேவன், துணை செயலாளர் சக்திவேல், பழனியம்மாள் திராவிட செல்வம், ராஜாராமன், பழனிசாமி, சங்கர், பாலமுருகன் ஆகிய தோழர்களே, மக்கள் நீதி மையத்தின் நகர செயலாளர் பன்னீர்செல்வம், ஒன்றிய செயலாளர் கதிராமன், ஒன்றிய செயலாளர் அப்துல் அசீஸ், மாவட்ட நற்பணி இயக்க அமைப்பாளர் வேதகிரி ஆகிய தோழர்களே, திராவிடர் கழகத்தை சார்ந்த மழலை கோவி பெரியதாசன் தலைமையில் இயங்கும் தோழர்கள் பொன் பஞ்சநாதன், பா. முருகன், பா. சண்முகசுந்தரம், பெரியண்ணசாமி, இன்னொரு பஞ்சநாதன் ஆகிய தோழர்களே, புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியை சார்ந்த ஸ்ரீமுஷ்ணம் தமிழரசன், மாதசங்க பொறுப்பாளர் ராணி, ராஜாராமன், சசிகுமார் ஆகிய தோழர்களே, திமுக லால்பேட்டை பொறுப்பாளர்கள் நகர செயலாளர் அன்வர் சதாவி, நகர துணை செயலாளர்கள் இர்சாத் அகமது, முகமது மன்சூர், நகர பொருளாளர் பயாத் அகமது, மாவட்ட பிரதிநிதி முகமது ஃபாரூக், வார்டு செயலாளர் அன்வர், இளைஞரணி அமைப்பாளர் ரியாஸ் அகமது, ஆஷிக் அலி, நிஜாமுதீன், ரிஜ்வான் ஆகிய தோழர்களே, குமராட்சி வடக்கு ஒன்றியத்தை சார்ந்த கோவிந்தசுவாமி, அப்பு சத்யநாராயணன், கே. சக்திவேல், SG அன்பழகன், ஆறுமுகம், நாகராஜன், TDK கோபாலகிருஷ்ணன், செல்வகுமார், ஜெயா, கே. ராஜேந்திரன், சாமியப்பன், சேகர், ஜே. ராஜேஷ், பிரகாஷ், ஆனந்த ரட்சகன், பகவதி, பாலசுப்ரமணியன், வீரமணி, சரண், ராஜமலைய சிம்மன், தமிழரசன், பிரபு, வைத்தியநாத சுவாமி, கருணாநிதி, விஜயகுமார், ஏழரசன், அபுசாலி, ராஜாராமன், அன்பரசன், ராஜா, கனகராஜ், பாபு, கே. காமராஜ், செந்தில்குமார், தமிழரசன், பாலு, கமலேஷ், கதிரவன், நேரு, நீலமேகம், ரஞ்சித், பாலாஜி, சக்தி முருகன், ஸ்டாலின், ராஜசேகர், ராஜாவேல், ராஜேஷ்குமார், பிரசன்னா ஆகிய தோழர்களே, விவசாய சங்க தலைவர் இளங்கீரன் அவர்களே மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் விடுதலை செழியன், பாவரசு உள்ளிட்ட முன்னோடிகளே, இந்த காட்டுமன்னார்குடி தொகுதியை சார்ந்த நமது தோழமை கட்சிகளின் முன்னணி பொறுப்பாளர்களே, வாக்காளர் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி பெருக்கோடு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 10 மணிக்கு தொடங்கி இருக்க வேண்டும். சற்று காலத்தால் நாம் தொடங்கி இருக்கிறோம். அதற்கடுத்து சிதம்பரம் செல்ல வேண்டும். இன்றைய புவனகிரியிலும்
நன்றி சொல்ல வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் எம்ஆர்கே அவர்கள் ஏற்பாடுகளை ஒழுங்கு செய்திருக்கிறார். நாளை அரியலூர் பகுதியிலே இதே போல 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் களப்பணி ஆற்றிய தோழர்களை சந்திப்பது என்று திட்டமிட்டிருந்தோம். விக்கிரவாண்டி சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதற்கான பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறார். நாளை அனைத்து தோழமை கட்சி தலைவர்களும் பங்கேற்கக்கூடிய செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. ஆகவே நானும் அங்கே நாளை செல்ல வேண்டும். எனவே நாளை அரியலூர் பகுதியிலே நடைபெறுவதாக இருந்த நிகழ்ச்சிகள் ஒரு சில நாட்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் ஏற்பாடு செய்தபடி 3 இடங்களிலும் நமது தோழமை கட்சி தலைவர்களை சந்தித்தாக வேண்டும். மாண்புமிகு அண்ணன் அவர்கள் அவருக்கே உரிய பாணியில் இந்த வெற்றிக்கு பாடுபட்ட அனைவருக்கும் நன்றியை வெளிப்படுத்தியதுடன் எப்படி இந்த தொகுதியில் நாம் இணக்கமாக இருக்கிறோம் என்பதையும் எடுத்துரைத்தார். முதலில் நாம் அனைவரின் சார்பாகவும் மாண்புமிகு அமைச்சருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை காண்பிக்கிறோம். அவருடைய இடத்தில் இருந்து பொறுப்புணர்வோடு அனைத்து தோழமை கட்சி பொறுப்பாளர்களையும் அரவணைத்து மிகச்சிறப்பாக களப்பணியாற்றிய அன்பு இளவல் எம்ஆர்கேபி கதிரவன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்தார்கள். திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்று நமது தோழமை கட்சிகள் மிக விரிவான ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியை சார்ந்த தோழமை கட்சிகளின் அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் களப்பணியாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தார்கள். இந்த தொகுதியில் நாம் பெற்ற வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கான அவருடைய உத்திக்கான ஒரு வெற்றி. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னர் நான் தோழர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது சொன்னேன், எப்படி இந்த கூட்டணியை வெற்றிகரமாக அண்ணன் தளபதி அவர்கள் வழிநடத்தி வருகிறார். தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி தொடர்ந்து வெற்றியை இதுவரை யாரும் சந்தித்ததில்லை, எந்த கூட்டணியும் சந்தித்ததில்லை. 2019, 2021, அதன் பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல், அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் என்று ஒரு கூட்டணி எந்த சலசலப்பும் இல்லாமல், ஆச்சரியங்கள் இல்லாமல் கட்டுக்கோப்பாக இணைந்து இயங்கி அடுத்தடுத்து தேர்தல்களில் அபார வெற்றிகளை குவித்து வருகிறது. இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மகத்தான ஆளுமையாக தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் விளங்குகிறார் என்பதுதான் இந்த நேரத்தில் நன்றி உணர்வோடு நாம் சொல்ல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல எனக்கு இந்த நம்பிக்கையை அளித்தது, எந்த சவாலாக இருந்தாலும் சந்திப்போம் என்கிற அந்த நம்பிக்கையை அளித்தது, களத்திலே என்னை துணிவாக இறக்கிவிட்டது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே அவர்கள் என்பதை யாருக்கும் மாற்று கருத்தில்லை. அதற்காக நான் மீண்டும் ஒரு முறை அண்ணனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் 2 செய்திகளை இந்த தொகுதி மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் திரும்ப திரும்ப சொல்லி பதிவு செய்து வருகிறார். அவருடைய இயல்பான பேச்சு இருக்குது, அலங்கார சொற்கள் ஏதுமின்றி மிக இயல்பான உரையாடலில் எப்படி கருத்துக்களை வெளிப்படுத்த முடியுமோ அப்படி சொல்லி வருகிறார். 1, திருமாவளவன் தலித் அல்லாத சமூகத்திற்கு எதிரானவர் இல்லை
அவர் அனைவருக்கும் ஆனவர். இதுதான் நம்ம சொல்ல விரும்புகிறேன். அப்படி ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அத்தகைய நபர் அல்ல திருமாவளவன். இதுதான் அவர் சொல்ல விரும்புகிற முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, அவரால் தலித் அல்லாதவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை, ஏற்பட்டதில்லை, ஏற்படாது. இதுதான் இரண்டு செய்திகளை அவர் ஒவ்வொரு தேர்தலிலும் முன்வைத்து, அந்த அடிப்படையில் தான் ஊர் ஊராக சென்று வீதி வீதியாக சென்று மாறுபட்ட கருத்துள்ளவர்களிடமும் எடுத்துரைத்து, நயம்படை எடுத்துரைத்து, கூட்டணிக்காக செய்கிறேன், வேறு வழி இல்லாமல் செய்கிறேன் என்று மனதுக்குள்ளே ஏதோ ஒரு இறுக்கம் வைத்துக் கொண்டு ஒவ்வாமல் அவர் செய்யவில்லை. வழியில் டிஎம்கே அலைன்ஸ்ல இருக்காங்க, மேல சொல்லிட்டாங்க, அதனால நான் வரேன், அதனால நீங்க ஓட்டு கேட்க வரேன், நீங்க ஆதரவு தாங்க, அப்படி இல்லை. கடந்த 20 ஆண்டுகளாக திருமாவளவனோடு நான் நெருங்கி பழகி வருகிறேன், இணக்கமாக இருந்து வருகிறேன். அந்த பழக்கத்திலிருந்து, அணுகுமுறையிலிருந்து, அவரை நான் அறிந்ததிலிருந்து நான் சொல்லுகிறேன், கட்சிக்கு அப்பாற்பட்ட முறையில் அவர் அனைவருக்குமானவர் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். இதுதான் அவர் முன்வைக்க விரும்புகிற ஸ்டேட்மெண்ட். கூட்டணிக்காக பேசவில்லை, வெற்றிக்காக பேசவில்லை, வேறு வழி இல்லாமல் பேசவில்லை, தலைமை சொல்லிவிட்டதே என்பதற்காக பேசவில்லை, மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் என்று நாம் கிராமத்திலே சொல்வோம். அப்படி ஒரு மன இறுக்கத்தோடு இந்த உறவை அவர் பார்க்கவில்லை. திருமாவளவனோடு பழகிய இந்த 10-20 ஆண்டுகளில் அவரை நாம் அறிந்து கொண்ட வரையில் அவர் எந்த சமூகத்திற்கும் எதிரானவர் இல்லை. இதுதான் அவர் சொல்ல விரும்புகிற முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, அவர் வந்த பிறகு நமக்கு அவர் பாதுகாவலர் சொல்றார். பாதுகாவலர் இவர் என்ன பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இவர் என்ன செஞ்சார்? நம்முடைய தொழில் வளம் பெறுவதற்கு, அல்லது நம்முடைய விவசாயம் வளம் பெறுவதற்கு, அல்லது நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது இவர் என்ன செய்தார் அப்படின்னு ஒரு கேள்வி. இவரால் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்து கொண்டார் என்பதுதான் அவர் சொல்ல வேண்டிய அடுத்தது. ஏன்னா அவரு கடந்த காலத்தில் சின்ன பிள்ளையா இருந்த காலத்திலிருந்து, அவருடைய தந்தை MRK அவர்கள் அரசியல் செய்த காலத்திலிருந்து இந்த சூழலை, இந்த பகுதியின் சூழலை கவனித்து வருகிறார். அப்போல்லாம் இரண்டு சமூகங்களுக்கு இடையில அரசியல் ரீதியாகவும் பகை கூர்த்திட்டப்படுகிற நிலை இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில இந்த பகுதி பதற்றம் நிறைந்ததாக காணப்படும். அடிக்கடி காவல்துறையினர் இங்கே வரக்கூடிய நிலை ஏற்படும். சில நேரங்களில் பெரிய வன்முறைகள் கூட நடக்கும். ஆகவே அனைவரும் ஒரு அச்சத்தோடு வாழும் நிலை இருந்தது. ஆனால் திருமாவளவன் வந்த பிறகு அப்படி ஒரு சூழல் இல்லை. இதுதான் அவர் சொல்ல விரும்புகிற இரண்டாவது செய்தி. இதுதான் அவர் சொல்ல விரும்புகிற இரண்டாவது செய்தி. இது அவருடைய அனுபவத்தில் இருந்து, அவர் 20 ஆண்டுகள் என்னோடு பழகி வருகிற அந்த பழக்கத்தில் இருந்து உணர்ந்து கொண்ட ஒரு செய்தி. தேர்தலுக்கு முன்பு அவரை நான் போய் பார்த்தேன். ஆனா உங்களுடைய சஜஷன், நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி நான் முடிவெடுக்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க, ஆனா நான் மைண்டுக்குள்ள உங்களை சந்திச்ச பிறகுதான் முடிவெடுக்கணும் அப்படின்னு நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களை ஒரு நாள் நான் பார்க்க போறேன், வாங்க. ஒரு நாள் போனோம்னு நான் சொன்னேன். திமுகவுடைய முக்கியமான பல அமைச்சர்கள் போன முறையே ரொம்ப நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணீங்க. இந்த தடவை நீங்க கட்டாயம் பார்லிமெண்ட் போகணும். தேசிய அளவில் நிறைய நெருக்கடி இருக்கிற சூழலில் உங்களை மாதிரியான ஆட்கள் குரல் அவசியம் தேவைப்படுது. அதனால சேஃபர் சைடு, பாதுகாப்பான ஒரு தொகுதியை நீங்க தேர்வு பண்ணிக்கீங்க. ஏன் நீங்க விழுப்புரத்தில் நிற்கலாமே, அல்லது திருவள்ளூர்ல நிற்கலாம், அல்லது காஞ்சிபுரத்தில் நிற்கலாம். இதுதான் எல்லா முன்னணி தலைவர்களும் சொன்ன தகவல். திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் எனக்கு சொன்ன தகவல். சர்வே பண்ணக்கூடிய பல நிறுவனங்கள் எனக்கு சொன்னாங்க, வேண்டாம், நீங்க சேஃபர் சைடு, நீங்க உங்க வெற்றி முக்கியம், அதனால நீங்க போய் மறுபடியும் ஒரு பரிசோதனை பண்ண வேண்டாம், நீங்க திருவள்ளூர்ல நில்லுங்க, திருவள்ளூர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான தொகுதி அப்படின்னு சொன்னாங்க.
இதெல்லாம் வெளியிலிருந்து கூட இல்லை, நம்ம திமுகவுடைய மூத்த அமைச்சர்களே மூத்த தலைவர்களே எனக்கு சொன்ன அறிவுரை, பிறகு சர்வே செய்தவர்களும் சொன்ன அறிவுரை, இப்படி பல பேர் சொன்னாங்க. நம்ம கட்சியில ரவிக்குமார் கூட வந்து சொன்னார், இல்லை தவிர நீங்க வந்து மாத்திரீங்க, ஏன் போய் மறுபடியும் ஒரு பரீட்சை வைக்கிறீங்க அப்படின்னா. நான் அண்ணனை போய் பார்த்தேன், ஏன்னா எல்லாரும் இப்படி சொல்றாங்க, என்ன நீங்க நினைக்கிறீங்க, அதெல்லாம் உங்களை நீங்க வாங்க பார்த்துக்கலாம், அவ்வளவுதான் சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க வாங்க பார்த்துக்கலாம், நாங்கள் ஏற்கனவே நீங்க தான் வேட்பாளர்கள் வேற அறிவிச்சுட்டேன் அப்படின்னா. ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் மீன் சுற்றி நடந்த ஒரு நிகழ்ச்சியில திருமாவளவன் நாங்கள் வராமலேயே திருமாவளவன் தான் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டேன். அதை சொன்னார், இதுதான் நாங்கள் எம்ஆர்கே ஒரு சேலஞ்சை வந்து எப்படி டீல் பண்றது, அதை எதிர்கொள்றது, எப்படி ஃபேஸ் பண்றது, ஒரு சவாலை எப்படி எதிர்கொள்வது. நான் சொன்னேன், நீங்க சொல்லிட்டா ரைட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் வந்து அதுல இருந்து பிக்ஸ் ஆயிட்டேன், எனக்கு எந்த ஊசலாட்டமும் கிடையாது. ஏன்னா எனக்கு வெற்றி தோல்வியை பற்றி கவலை நான் படுறதில்லை, நான் மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காக பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன், அவ்வளவுதான். வென்றாலும் தோற்றாலும் உங்களோடு தான் இருப்பேன், இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். அப்போ சரி, ஒருவேளை தோற்று போனா அதனால என்ன, தோற்று போனா திருப்பி நம்ம என்ன பிசினஸ்க்கு போயிட போறேன், தோற்று போனா என் குடும்பம் பிள்ளை கொட்டி இல்லையா அப்படி போய் நான் ஒதுங்கி இருந்துட போறேன், மறுபடியும் மக்கள் தான் நான் போறேன். எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அண்ணா என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்தோம். இப்போ அவர் சொன்னார், உடனே நான் எங்க தோழர்கிட்ட வந்து சொல்லிட்டேன், இல்லை நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க, அதனால என்ன இருக்குது, பரவாயில்ல, அந்த எந்த மக்கள் என்னை ரிஜெக்ட் பண்ண நினைக்கிறாங்களோ அந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிற வரை நான் அவர்களோடு தான் போராடி இருக்கேன். அவர்கள் என்ன, நான் அவங்களுக்கு எதிராக எதையும் நான் சிந்திக்கல, என் மனசார எந்த கேடும் நான் சிந்திக்கல, எந்த சமூகத்துக்கும் எதிராக நான் இல்லை. அப்ப என்ன ஏன் அவங்க வந்து மறுதளிக்கணும், என்ன தோற்கடிக்கணும் ஏன் நினைக்கணும், அவங்களே விரும்பி இல்ல திருமாவளவன் நாங்கள் முறை ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிற வரையிலும் நாங்க தொகுதியில தான் நிற்பேன் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னேன். அப்படிதான் வந்து நேற்று கூட திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செஞ்சு வந்தப்ப கேட்டார், எப்படி நீங்க வந்து எல்லாரும் இப்படி சொல்லி நீங்க திரும்ப அங்க போய் நினைங்க அப்படின்னா. ஆனா அதுதான் சொன்னேன், என்னங்க நான் என்னுடைய தாய்மொழி நான் வந்து சிதம்பரம் தொகுதி சொல்றேன், காட்டுமன்னார்குடி தொகுதி சிதம்பரம் தொகுதி, எப்படி நான் அந்த மக்களை விட்டுட்டு என்னால் போக முடியும் அப்படின்னா, நான் வந்து மக்களை விடவும் எனக்கான வெற்றி தான் முக்கியம் நான் கருதுற மாதிரி அது எனக்கு அப்படி தேவையில்லை. அதனால நான் வந்து துணிச்சலா அந்த அமைச்சர் சொன்னார், நான் வந்துட்டேன். அதுக்கு பிறகு அண்ணன் சொன்னார், ரெண்டாவது இந்த 3 தொகுதியில நான் கூடுதலா 1 லட்சம் ஓட்டு வாங்கி காட்டுறேன் அப்படின்னா. அவர் எப்பவுமே ஒரு கணிப்பு சொன்னார்னா அது ரொம்ப கரெக்டா, அது குறி சொல்ற மாதிரி சொல்றாரு. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படின்னா நான் கூட கேட்டேன், நீங்க சொன்ன மாதிரி போன தடவை 3000 ஓட்டு டிஃபரன்ஸ், இந்த மாதிரி 1,03,000 ஓட்டு டிஃபரன்ஸ், அந்த 3000-ஓட 1 லட்சம் ஆட் ஆயிருக்கு. இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் அந்த 1 லட்சம் வித்தியாசத்தை எடுக்க முடிந்திருக்கிறது. மக்களோடு எப்போது 24 மணி நேரம் அவர் இருக்கிறார். மக்கள் எப்போதும் நாடி பிடிச்சு அவர் பார்க்கிறார். மக்கள்கிட்ட எப்போதும் வந்து ஜென்யூனா நேர்மையா பேசுறார். அதுதான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம். நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படிங்கிற கணக்கில் அவர் சொல்லலை, அல்லது வேற ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணி ஜெயிச்சலாம் அப்படிங்கிறது இல்லை. அவர் 24 மணி நேரமும் கட்சி தொண்டர்களோடவும் மக்களோடவும் நெருக்கமா இணக்கமா இருப்பதனால் அவருக்கு வேற எந்த மாய்மால வித்தையும் கிடையாது. மணிக்கணக்கில் வந்து அலங்காரமா பேசக்கூடிய அந்த பேச்சாக்கள் கிடையாது, அல்லது வேற ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு வேலையை செஞ்சு ஒரு தோற்றத்தை காட்டி மக்களை மயக்கிற கிடையாது. அவர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜனங்கள்கிட்ட 24 மணி நேரம் இருக்கிறார், எல்லாரையும் சந்திக்கிறார், சண்டை போடுறவங்களை சண்டை போடுறாரு, அரவணைக்கிறவங்களை அரவணைக்கிறாரு, சாதி கடந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் உதவி செய்கிறார். அவர் ஒரு வாக்கு சொன்னார், கூட்டணி இல்லாதப்போ எங்களுக்கு ஆதரவு. அது வந்து உண்மையில என்னன்னா, அவரே ஜனங்களோட அப்படி இருக்கிறதுனால ஆதரவு தெரிவிச்சுக்கிறார், அவ்வளவுதான். நாங்க யாரும் கூப்பிட்டு சொல்றோம். அவருக்கு தலித் மக்களுக்கு இடையில அந்த மாதிரி ஒரு இணக்கம் இருக்கு. அவரு போய் அங்க நிற்கிறாரு, அங்க இருக்கக்கூடிய அவ்வளவு விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளரும் அவரை பார்த்தோன்னே அண்ணா வாங்க கையெழுத்து கும்பிடக்கூடிய அளவுக்கு அந்த இணக்கம் இருக்கு. அவர் வந்து இன்னொரு கட்சிக்காரர் இன்னொரு சமூகத்துக்காரங்க யாரும் பார்க்கல. ஏன்னா தலைவர்களுக்கு இடையில இருக்கிற உறவை பார்க்கிறாங்க. திருமாவளவனுக்கும் எம்ஆர்கே அவர்களுக்கும் எப்படி உறவு இருக்கு அதை பார்க்கிறாங்க. அப்ப கூட்டணி மாறும்போது கூட அவரோடு அந்த தோழர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள்
ஏன்னா யாரோ ஏதோ ஒரு ஊருக்கார ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு உதவி பெற்றவனாக இருக்கிறான். அவர் போய் நின்னா அதுக்கான வேலை நடக்குது. அந்த இணக்கம் தான் அவருடைய வெற்றிக்கு காரணம். நாங்கள் கூட்டணி இல்லைன்னா கூட அப்ப நாங்கள் வேற கூட்டணிக்கெல்லாம் போட 2006 சட்ட நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் இதுவரைக்கும் திமுகவோட தான் நின்றுக்கிறோம். தனியாக நின்றுதான் திமுகவோட தான் நின்றுக்கிறோம். 99 மூப்பனாரோட நின்று 2004 தனியா ஒரு கூட்டணி அமைக்க நேர்ந்தது. அதுக்கப்புறம் 2009 திமுக கூட்டணி நட்சத்திர சின்னத்தில் வெற்றி பெற்றோம். 97,000 ஓட்டு வித்தியாசம். அதுக்கு பிறகு 2014 திமுக கூட்டணி மோதல் சின்னம். தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து பேசினாரு, நீங்க ஜெயிச்சா அந்த கனையாளியை நானே உங்களுக்கு அணிவிப்பேன், ஜெயிச்ச உடனே நீங்க திருமணம் பண்ணணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணார் சிதம்பரத்தில். 2014 2019 திமுக கூட்டணி, 2024 திமுக கூட்டணி. 2 தேர்தலில் தான் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தேர்தல் முதல்ல நாங்கள் அடி எடுத்து வைத்தது மூப்பனார் உருவாக்கிய அந்த கூட்டணி. 2004 திமுக கூட்டணியோட எங்களால் பயணிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு நான் அண்ணன் மக்கள் தமிழ் தேசம் உருவாக்கின கண்ணப்பன், அவர் அண்ணன் பஷீர் தேசிய லீக்கு, அப்புறம் புதிய தமிழகம், அப்புறம் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஜேடியு, இந்த இயக்கம்லாம் ஒன்னா சேர்ந்து அமித்ஷரத்தை வேணும். அவர் தனியாக தான் அதிமுக போல. அப்ப இதுவரைக்கும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் அதிகமாக பயணிச்சிருக்கிறோம். 4 முறையில 3 முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். எனவே தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனம் நிறைந்த நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். இவ்வளவு பெரிய வெற்றியை வழங்கிய காட்டுமன்னார்குடி தொகுதி வாக்காளர்களுக்கு, அந்த வாக்குகளை சேகரித்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய உற்சாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சொன்னார் இந்த பானை சேர்ந்து அவரே சொல்லிட்டாரு முழுக்க. நான் வந்து மேஜை சின்னம் அது ஒரு 4-5 சின்னத்தை எடுத்து போய் காட்டிட்டு இருந்தேன். நான் பானையை காட்டவே இல்லை. இவரு வந்து இது என்ன சின்னம் பானை என்ன, இந்த சின்னம் தான் உங்களுக்கு சரியா இருக்கு. 2019 விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் கண்ட தலைவர் MRK பன்னீர்செல்வம். MRK கண்ட சின்னம் பானை, அண்ணா கண்ட சின்னம் உதயசூரியன், MRK கண்ட சின்னம் பானை. அந்த பெருமை எனக்கு சொல்லிக் கொள்வதில் பெருமை எனக்கு. ஏன்னா அவர்தான் சொன்னார். அந்த அளவுக்கு வந்து இதுல என்ன நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, இதுல நான் திமுகவை பாராட்டுறதை விட அண்ணன் MRK அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இடையிலுள்ள உறவு எத்தகையதாக இருக்கிறது, எவ்வளவு நல்லிணக்கத்தோடு இருக்கிறது, அதுதான் இருக்கு. அவர்கிட்ட இந்த கசப்பும் இல்லை, எங்கள்கிட்ட இந்த கசப்பும் இல்லை. ஆனா என்னை பற்றி ஒரு ஒரு மாய தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டு விட்டது. ஏன்னா முதல் தேர்தலே ஒரு வன்முறை நடந்துச்சு. அந்த வன்முறைக்கு நாம காரணம் இல்லை. அந்த வன்முறை எந்த தோற்றத்தை உருவாக்கிடுச்சுன்னா, இவன் நம்முடைய எதிரி போடுறதுக்கு, நம்ம சமுதாய எதிரி போடுறதுக்கு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அது உருவாக்கிடுச்சு. அது எலக்டோரல் வயலன்ஸ், தேர்தலுக்காக நடந்த வன்முறை. நான் மூப்பனாரோட நின்று எனக்கு எலெக்ஷன் வேலையே தெரியாது, எப்படி ஓட்டு கேட்கறதே தெரியாது. 10 நாள் அவங்க தமிழ் மாநில காங்கிரஸ்காரங்க இழுத்து எடுப்புலாம் போயிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். ஆனா அப்போ ஒரு வன்முறை நடந்துச்சு. தலித்துகள் சேரிகள் கொடுத்தப்பட்டன, நிறைய காயங்கள் இளைஞர்களுக்கு உருவாயினா அப்படிப்பட்ட ஒரு வன்முறை நடந்துச்சு. தமிழ்நாட்டில் இதுவரையிலும் அப்படி ஒரு எலக்டோரல் வயலன்ஸ் நடந்திருக்காது. அந்த மாதிரியான ஒரு வன்முறை நடந்துச்சு. அப்ப இளைஞர்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும் என்ன தோற்றம் உருவாயிடுச்சு சொன்னா, இவன் யாரோ நமக்கு எதிரானவன் போட்டிருக்குங்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாயிடுச்சு. அந்த ஸ்டிக்மா இன்னும் இருக்கு. அதை இன்றைக்கு மெல்ல மெல்ல கலைந்ததன் காரணமாகத்தான் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே இந்த தொகுதிகளில் மறுபடியும் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நான் மனம் நிறைந்த நன்றியை உங்களுக்கு உரித்தாக்குகிறேன். அத்துடன் இந்த கட்சி மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெறுவதற்கு காட்டுமன்னார்குடி தொகுதியின் பங்களிப்பு மகத்தானது. சிதம்பரம் தொகுதி வாக்காளர் பொதுமக்களுக்கு நான் எப்படி நன்றி சொன்னாலும் தகும். தமிழ்நாட்டு மக்களுக்கு எனது மனம் நிறைந்த நன்றி. தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தோழமை கட்சி தலைவர்களுக்கும் அண்ணன் MRK அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களெல்லாம் சிறப்பு செய்திகள் டர்க்கி டவர் வாங்கி கொடுத்துருக்கிறோம். அது ஒவ்வொரு பகுதி வாரியா மேலே வந்தாக்க நான் எல்லாருக்கும் துண்டு போடலான்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அண்ணன் வந்து எல்லாரையும் சும்மா அனுப்பக்கூடாது, மதிய வேலை சாப்பாடு கட்டாயம் போடணும்னு இன்னைக்கு வந்து வட பாயசத்தோட சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருந்தா வந்ததுன்னு சொன்னார். ஆகவே அனைவரும் சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும். இது வந்து களப்பணி ஆற்றிய அனைவருக்குமான நன்றி சொல்லும் நிகழ்வு. அதன் பிறகு அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 2 நாள் அல்லது 3 நாள் நீங்க ஒதுக்கணும். குறிப்பிட்ட சில பாயிண்ட்ல போய் ஜனங்களுக்கு நாம் நன்றி சொல்லி போகலாம். ஊரா போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா குறிப்பிட்ட முக்கியமான
பகுதிகளுக்கு சென்று அந்த இடத்துல மக்களை திரட்டி நாம நன்றி சொல்லுவோம். பார்லிமெண்ட் முடிச்சுட்டு வந்துருங்க, இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் முடியட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் மீண்டும் உங்கள் பகுதியை தேடி வருவோம். அண்ணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அந்த நிகழ்விலும் நான் தவறாமல் பங்கேற்றேன் என்பதை சொல்லி அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கூட்டமே வச்சிருக்காங்க, அப்படியே வாரிட்டு சும்மா வாயதான் தரணும். என்ன சொல்ற அமைச்சர்? விடுதலை சிறுத்தைகள் வைரஸ் கிட்டுக்கு இடையில சண்டை ராஜேந்திரன். தயவுகூர்ந்து யாரும் மேடைக்கு ஏற வேண்டாம். அமைச்சர் அவர்களின் கட்டளை. அழைக்கப்படுகிறவர்கள் மட்டும் மேடைக்கு வருகிறால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஆடை பொருத்தி சிறப்பு செய்து நன்றியை தெரிவிக்கிற ஒரு வாய்ப்பாய் அமையும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலில் தலைவர் எழுச்சி தமிழர் ஆடை பொருத்துகிறார். முதலில் காட்டுமன்னார்குடி ஒன்றிய செயலாளர் ஐயா முத்துசாமி அவர்களும் அவரோடு சார்ந்த திமுக வாய்ப்பாங்க. திமுக பொறுப்பாளர்கள் வரிசையில் ஒன்றிய காட்டுமன்னாருடைய ஒன்றிய நிர்வாகிகள் தயவுகூர்ந்து ஐயா முத்துசாமி அவர்களின் தலைமையிலான இந்த ஒன்றியத்தை சார்ந்த நிர்வாகிகள் மட்டும் மேடைக்குவாங்க. அதுக்கு அடுத்ததாக அண்ணன் ராமலிங்கம் அவர்களின் தலைமையில் இயங்கிய பாண்டியன் அவர்களுடைய நிர்வாகிகள் மட்டும் மேல வாங்க. கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் வரவாங்க. அப்படியாக நகர நிர்வாகிகள் வரவும், காட்டுமன்னாருடைய நகர நிர்வாகிகள் வரவும். அமைச்சருக்காங்க எல்லாத்தையும் நம்ம அன்பா கேட்டல அண்ணன் முத்துசாமி ஒவ்வொரு ஒன்றையமா கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது அவர் வந்து 5 நிமிஷம் முடிக்கணும். காட்டுமன்னாடு பேரூர் நிர்வாகிகள் வரவும். எல்லாரும் மணவாளன் மயிலம்பன் தமிழ
குமராட்சி வந்து குமராட்சி எப்படி பேசுகிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இன்னைக்கு வந்து அது வந்து நம்மளுடைய கடமை, அது அவங்கள ஆழம் நம்மளுடைய ப்ளீஸ். தலைவர் சுற்றி வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும். மகளிர் பொறுப்பாளர்கள் வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. அவங்க கொஞ்சம் முன்னாடி இருக்குங்க. மகளிர் பொறுப்பாளர்கள் கொஞ்சம் முன்னாடி வருங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அவங்க முன்னாடி வருங்க ப்ளீஸ். தம்பி மற்ற தம்பி உட்காருங்கப்பா ப்ளீஸ். இருக்கே கெஞ்சி கட்டுங்க தயவுசெய்து உட்காருங்க. தோழமை கட்சிக்கு இடம் கொடுத்த தம்பி நீங்க ஏன் நிக்கிறீங்க? கொஞ்சம் நவருங்க தம்பி, நவருங்கப்பா. நீங்க ஏப்பா நினைக்கிறீங்க? நவருங்கப்பா, கொஞ்சம் வர்றவங்களுக்கு வழி விடுங்கப்பா. தம்பி கொஞ்சம் நவருங்கப்பா, கொஞ்சம் நவருங்கப்பா. வர்றவங்களுக்கு வழி விடுங்கப்பா. காட்டுமணக்குடி மற்றும் குமராட்சி ஒன்றிய கூட்டணி கட்சியினர் எல்லாருமே வாங்க. காட்டுமணக்குடி மற்றும் குமராட்சி ஒன்றிய கட்சியினர் வர்த்தக சங்கம் தலைவர் சீனிவாச நாராயணன் அவர்கள், செயலாளர் திரு நடராஜன் அவர்கள், பொருளாளர் அலிஷ்லூர் ரஹ்மான் அவர்கள், விஸ்வகர்மா சங்கம் பத்தர் தலைவர் திரு சீனிவாசன் அவர்கள், செயலாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள், பொருளாளர் திரு பூபாலன் அவர்கள், விஸ்வகர்மா சங்கம் ஆசாரியர் ஜோதிடவேல் குமார் அவர்கள், குழந்தைநாதன் அவர்கள், ராஜாவின் அவர்கள். அப்படியே வந்து வழி விடுங்க. அடுத்ததாக எல் ராமலிங்கம் மற்றும் முத்துக்குமார், திரு கலியகுமார், திரு பழனி, திரு செந்தில். அடுத்ததாக செங்குந்த மகாதேவ சங்கம் தலைவர் திரு தவமணி, பொருளாளர் திரு வெங்கடேசன் அவர்கள். நாயுடு மகாஜன சங்கம் திருவாளர்கள் தலைவர் ஆர் கே விஜயன், செயலாளர் திரு ஜோதிநாதன், பொருளாளர் திரு ராமலிங்கம், துணைத் தலைவர் திரு DKB பாபு. மீனவர் சங்கம் தலைவர் திரு கண்ணன் அவர்கள், செயலாளர் திரு ராமதாஸ் அவர்கள், பொருளாளர் திரு ராஜேஷ்குமார் அவர்கள் மற்றும் கண்ணன் முருகன் ஆகியோர். நாடா மகாஜன சங்கம்
கௌரவ தலைவர் திரு காமராஜ், செயலாளர் திரு முனியசாமி, பொருளாளர் திரு அப்புசாமி, பொருளாளர் திரு வின்சென்ட், ஜெயின் சங்கம் சே, மகாவீர் சேமிச்சந்த் கௌதம் சங், தலைவர் பிரசாத் ஜி தேகா, செயலாளர் திரு ராஜ் அஸ்திமன், பொருளாளர் பிரகாஷ் நேதா, தீபக் அபிஷேக். அடுத்ததாக செந்தமிழ் ஆக்கப்பட்டோர் சங்கம் தலைவர் குமார், செயலாளர் திரு ஜெயராமன், பொருளாளர் திரு மைக் மணி. இந்த சங்கத்தில் சத்யராஜ், பிரகாஷ், ராஜீவ் மற்றும் பலர். முத்தமிழ் மோட்டார் ஓட்டுநர் மகாசங்கம் தலைவர் திரு சீனிவாசன், செயலாளர் திரு ராஜேந்திரன், பொருளாளர் திரு வேலு ஆகியோர்கள். அரிமா சங்கம் டாக்டர் இளையராஜா, காட்டுமன்னார் கோயில் ரோட்டரி சங்கம் திரு எழில் சிவா, சேவியர் மற்றும் கௌதம் ஆகியோர்கள் அழைக்கப்பட்டவர்கள். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அனைவருக்கும் ஆடை பகுதி நன்றி தெரிவிக்கின்றார். அமைச்சர் அவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று வாக்களித்து வெற்றி பெற செய்த அத்தனை சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் சங்க உறுப்பினர்களுக்கும் கூட்டணி கட்சிகளின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றி. சம்பந்தே போடுக்குள்ள ஒரு போட்டா இருந்தா அங்கே போய் லாஸ்ட் இருக்கு தலைவர். சரியா வரல, ஒரு சைடாக ரெண்டு சரியா வரல, நான் அனுப்பிச்சு கணேசமூர்த்தினா ஆரிய வைசிய சமாஜம் செட்டியார் சங்கம், ஆரிய வைசிய சமாஜம் செட்டியார் சங்கம் தலைவர் என் பாரதி செட்டியார், செயலாளர் திரு எஸ் சேகர் குப்தா செட்டியார், பொருளாளர் திரு எஸ் கண்ணன் செட்டியார், துணை செயலாளர் திரு என் ரவி செட்டியார் ஆகியோர்களும் வருகின்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் கூட்டணி கட்சிகளின் சார்பில் நன்றி. அவர்களுக்கும் எழுச்சி தொடர்பவர்கள் நாளை பொறுத்தை தனது நன்றியை